முருங்கைக்கீரை வச்சு பன்னீர் மற்றும் மலாய் என் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. அதில் நறுக்கின 4 வெங்காயம், பச்சை பட்டாணி, 4 பச்சை மிளகா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீர் நான் ஹோம்மேடாக ரெடி பண்ணியிருக்கேன். இதை தான் இன்றைக்கி நான் கிரேவிக்கு யூஸ் பண்ண போகிறேன். பீட்ரூட் ஜூஸ் விட்டு நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி சப்பாத்தி இட்டு வச்சுக்கலாம். எப்போவுமே நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி கொடுக்காம சப்பாத்தி மாவில் பீட்ரூட் ஜூஸ், கேரட் ஜூஸ், கீரைகளை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு வெரைட்டியாக சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். பன்னீரை வந்து குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி ப்ரௌனாக 2 சைடும் போட்டு சிம்மில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போல்லாம் நான் பன்னீர் ஹோம்மேடாக தாங்க ரெடி பண்ணுறேன். முன்னாடிலாம் கடையில் தான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ கலப்படம் அது இதுன்னு சொல்கிறதால பயந்துட்டு நான் வீட்டிலையே ரெடி பண்ணிடுறது. வெங்காயம் வந்து வேகிற டைம்குள்ளே நம்ம அந்த சப்பாத்தியும் போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிரேவி வந்து நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஆயில் வந்து கம்மியாக யூஸ் பண்ணி பட் டேஸ்ட்டு நல்லா கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வீட்டில் வந்து சப்பாத்தி பண்ணி ஒரு சைட் டிஷ் பண்ணோம் அப்படின்னாவே ரொம்ப டிலே ஆகும்னு யோசிப்பாங்க. பட் நீங்கள் சைட் பை சைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பக்கம் வேக வச்சுட்டு ஒரு பக்கம் நீங்கள் சப்பாத்தி போட்டிங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். வெங்காயம் வந்து வெந்துருச்சா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக வந்து வெந்திருக்கணும். நீங்கள் வெங்காயத்தை நமுக்கி பார்த்தா அது வந்து மைய போகணும். அப்போ தான் வந்து கிரேவியில் வந்து எந்த பச்சை ஸ்மெல்லுமே வந்து வராது. வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு குட்டி கிண்ணத்தில் இந்த வெந்த பட்டாணியில் கொஞ்சம் வந்து டைரெக்டாக நம்ம கிரேவியில் ஆட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சத்தை அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு வாண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிரியாணி இலை, லவங்கப்பட்டை, கிராம்பு 3ம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட், அந்த வெங்காய பேஸ்ட்டு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நல்லா வெந்ததால் திரும்ப வந்து இதை வேக வைக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வந்து நம்ம போட்டு இதை குக் பண்ணி வந்து எடுத்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கிரேவியில் தேவையான அளவு, இதுக்கு உங்களுக்கு உப்பு நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்குன்னு தனியாக காரப்பொடியோ வேறு எந்த மசாலா பவுடரும் ஆட் பண்ணணுங்கிறது கிடையாது. அந்த பச்சை மிளகாய் வேக வச்ச காரமே வந்து இதுக்கு போதும். அப்புறம் கொஞ்சமாக வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம போடும்போது திக்காயிட்டே வரும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் தான் அது கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை வந்து குட்டி குட்டியாக நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை வந்து ஏன் இப்போயே ஆட் பண்ணேன்னா, லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் பச்சை ஸ்மெல் பயங்கரமாக வரும் கிரேவியில். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணால் அது கொஞ்சம் குக் ஆகி எந்த பச்சை ஸ்மெல்லுமே நமக்கு வராது. அப்புறம் பன்னீர், பட்டாணி நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாமே வந்து ஆட் பண்ணிடணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் சிம்மிலேயே வந்து அது குக் ஆகட்டும். அப்போ தான் அந்த பன்னீர் வந்து அந்த ஹீட்டில் வந்து இன்னும் சாஃப்ட் ஆகி கிரேவியில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சன்ஃப்ளவர் சீட்ஸும் முந்திரியும் பாலில் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கிரேவிக்கு வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்து கொடுக்கறதுக்காக. எப்பயுமே கிரேவிக்கு ஒரு க்ரீமியாக ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கணுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் தான் வாங்கணும்லாம் இல்லைங்க. முந்திரியை பாலில் ஊற வச்சாலோ தண்ணியில் ஊற வச்சாலே வந்து போதும். பார்த்திங்களா எவ்வளோ க்ரீமியாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது. நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. அவ்வளோதாங்க. ஒரு நிமிஷம் இதை வந்து நல்லா கலக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணால் பன்னீர் மற்றும் மலாய் என்னோடய ஸ்டைலில் முருங்கைக்கீரை வச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியில் வச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். பார்க்கவே நல்லா இருக்குல்ல? நிஜமாகவே சாப்பிடவும் நல்லா இருந்துச்சுங்க. வாங்க சாப்பிடலாம். வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.